ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம வாழ்க்கைக்கு யூஸ் ஆகிற மாதிரி நம்ம சேவிங்ஸ் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை வந்து மறக்காமல் சேவ் பண்ணி வச்சுக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, நம்ம டெய்லியும் வந்து எவ்வளோ செலவு பண்ணுறோன்னு சொல்லிட்டு ஒரு நோட் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் அந்த வீக்லி ஒன்ஸ் நோட் பண்ணோம்னா அப்படியே மந்த்லி ஒன்ஸாக மாறும். அந்த மந்த்லி ஒன்ஸ் வந்து அப்படியே இயர் கணக்காக மாறும். நம்ம இப்போ கம்பேர் பண்ணாலும் நமக்கு தெரிஞ்சிடும். போன வாரம் நம்ம என்ன எக்ஸ்ட்ரா செலவு பண்ணோம், இந்த வாரம் இந்த எக்ஸ்ட்ரா செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லி போட்டு நம்ம பார்த்தாலே தெரியும். இது வந்து வீண் செலவு. ஸோ அந்த செலவு வந்து நம்ம குறைச்சிக்கலாம். அந்த மாதிரி பண்ணால் தான் நம்ம வந்து எதுக்கு செலவு பண்ணுறோம்னு நமக்கு தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி இப்போ வந்து சேமிக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஆனால் செலவு நம்ம ஈஸியாக பண்ணிடுறோம். இப்போ இந்த சேமிக்கிறத பற்றி யோசிக்கிறது நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளாக தான் இருக்கும். நம்ம ஏன் அப்படி பண்ணுறோன்னா, நம்ம நிறைய சூழ்நிலை வந்து பணம் இல்லாமல் கஷ்டப்பட்டுருப்போம். நிறைய முன்னாடி வந்து கம்பேர் பண்ணுறப்போ நம்ம ரொம்ப கொஞ்சம் அவமானப்படுத்துகிற மாதிரி பேசியிருப்பாங்க. ஸோ வந்து நம்ம என்ன பண்ணணும், அவங்க முன்னாடி நல்லா வாழணும்னா நம்ம சேவிங்ஸ் பண்ணி சின்ன சின்னதாக சேவிங்ஸ் பண்ணால் தான் நமக்கு நாளைக்கு ஒரு பெரிய அமௌண்ட்டாக வரும். அதே மாதிரி நம்ம ஃபேமிலியில் என்ட்ரி ஆகிட்டோம்னா வீடு, குடும்பம், திருமணம் அப்படின்னு சொல்லி போட்டு நம்ம மிடில் கிளாஸ் பீப்புளோட லட்சியமே வீடு, நல்லா படிக்க வைக்கணும், அதுக்கப்புறம் நல்லா மேரேஜ் பண்ணி கொடுக்கணும். அதுக்காகவே நம்ம கொஞ்சம் கொஞ்சம் சேவிங்ஸ் பண்ணால் மட்டும்தான் கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய நிலையை வந்து அச்சீவ் பண்ண முடியும். இப்போ வந்து இருக்கிற காலத்தில் வந்து எல்லாமே டிஜிட்டலைஸ் ஆகி போகிறப்போ நம்ம வந்து என்ன பண்ணணும், பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து வச்சுக்கணும். நம்ம எல்லாத்துலேயும் நம்ம ஃபோன் வச்சுருக்கோம், ஆண்ட்ராய்டு ஃபோனு, அதில் வந்து நம்ம பேங்க் ஸ்டேட்மெண்ட் எடுத்து நம்ம என்னென்ன செலவு பண்ணணும்னு சொல்லி போட்டு அதையும் எழுதி வச்சுக்கணும். அப்போ தான் நம்ம வந்து எதுக்கு நம்ம பே பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சுக்கும். மோஸ்ட்லி நம்ம வந்து எப்படின்னா, கிரெடிட் கார்டு வந்து யூஸ் பண்ணுறப்போ நமக்கு அதை பற்றி தெரியறதில்ல. ஆனால் வந்து மந்த் எண்டு பார்க்குறப்போ அது வந்து ஒரு பெரிய பட்ஜெட்டாக அவ்வளோ செலவு நம்ம வந்து செலவு பண்ணியிருப்போம். அதனால் வந்து மோஸ்ட்லி நீங்கள் வந்து நம்ம சேலரி வந்தோடனே கையில் கொடுத்து நம்ம எல்லாத்துக்குமே செலவு பண்ணிட்டோம்னா நமக்கு தெரியும் எவ்வளோ கையில் சேவிங்ஸ் எவ்வளோ இருக்குது, எவ்வளோ நம்ம செலவு பண்ணியிருக்கோம்னு சொல்லிட்டு நமக்கு தெரியும். அதையும் ஒரு டிப்ஸை நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ வந்து நம்ம என்னென்னா, நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம்னு சொல்லி கூட அதை கவனித்தாலே நம்ம வந்து பாதி செலவு வந்து குறைச்சிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து செகண்ட் பாயிண்ட் என்னென்னா, ஒன்று வந்து அவசியம் எது, நமக்கு அவசியமற்றது எதுன்னு சொல்லி போட்டு, அதாவது ஆடம்பரம். அதை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். அவசியம் நமக்கு எதுன்னு அது நம்ம தனியாக பிரிச்சுக்கணும். ஆடம்பரம் எதுன்னு நமக்கு தனியாக பிரிச்சுக்கணும். அதை நம்ம தெரிஞ்சாலே நம்ம வந்து அதுவும் பாதி செலவை நம்ம குறைச்சிடலாம். அவசியத்தை மட்டும் இப்போ தேவைக்கு நம்ம யூஸ் பண்ணிவிட்டு, ஆடம்பரத்தை வந்து கொஞ்சம் தள்ளி போட்டு கூட வாங்கிக்கலாம் நம்ம. அதுக்கப்புறம் முக்கியமாக வந்து யார்ட்டையும் கடன் வாங்காதீங்க. நம்ம சேலரி வச்சே வந்து மந்த்லி ஆகிற செலவு வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ணி வச்சுக்கணும். நம்ம வந்து செலவு போக மீதி சேவிங்ஸ் பண்ணிக்கணும்னு நினச்சா நம்ம சேவ் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டே நம்ம சேவிங்ஸ்னு எடுத்து வச்சிடணும். அப்போ தான் நம்ம வந்து மிச்சத்தை வச்சு நம்ம செலவு பண்ணிக்கணுங்க. அப்போ தான் நம்ம வந்து மந்த்லி நம்ம கொஞ்சம் சேவிக்க முடியும். அதான் கண்டிப்பாக சேவிங்ஸ் பண்ணியே ஆகணும். நீங்கள் மந்த்லி வந்து ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் எடுத்து வச்சுட்டு சேவிங்ஸுன்னு எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் தாங்க நீங்கள் செலவெல்லாம் பண்ணணும். நீங்கள் எக்ஸாம்பிள் வந்து நீங்கள் ஆர்டி போடலாம், பிபிஎஃப் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணலாம். அப்புறம் பெண் குழந்தைகள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து சுகன்யா சம்ரிதி யோஜனா அக்கௌண்ட் ஸ்டார்ட் பண்ணியிருக்கலாம். அப்புறம் வந்து குழந்தைங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு உண்டியல் வாங்கி கொடுங்க. அதே மாதிரி நம்மளும் உண்டியலில் காசு போடுற பழக்கத்தை வந்து வச்சுக்கலாம். அப்புறம் ஏல சீட்டு அது மாதிரி போடுறது, அது ஏல சீட்டுனா நம்பிக்கை இருக்கவங்கள்ட்ட போடணும். நம்பிக்கை இருக்கிற ஃப்ரெண்ட்ஸ் அது மாதிரி போட்டால் ஓகே. இது உண்டியல்லையே வந்து நம்ம 2 3 பிரித்து வச்சுக்கலாம். நமக்கு அடிக்கடி செலவு பண்ணுறதுக்கு வந்து எமர்ஜென்சின்னு சொல்லி அது ஒரு உண்டியல் தனியாக வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் ஃபெஸ்டிவலுக்கு நம்ம செலவு பண்ணுறோம்ல, ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு அதுக்கு, அப்புறம் நிறையா உங்களுக்கு என்னென்ன செலவு வருதோ அதுக்கெல்லாம் நீங்கள் ஒரு உண்டியல் போட்டு சேவ் பண்ணிங்கன்னா அதில் நம்ம காசு எடுத்து கொஞ்சம் செலவு பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ டூரு, ட்ரெஸ்ஸு இந்த மாதிரி நிறையா இதுக்கெல்லாம் வந்து நீங்கள் சேவ் பண்ணி வச்சுட்டு அதிலிருந்து நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா பரவாயில்ல. அதுவும் கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம சினிமாவுக்கு போகிறது, ட்ரெஸ் எடுக்கிறது எல்லாமே இதில் அடங்கும். அதுக்கப்புறம் வந்து இபி, கரண்ட் வசதி, அதாவது கரண்ட் பில் வந்து நம்ம இப்போ 1000 வருதுன்னா நம்ம எதனால் அவ்வளோ வருது, இப்போ நம்ம வேணுங்கிறப்போ ஃபேனு, கரண்ட்டு இதெல்லாம் போட்டுக்கலாம்ங்க. தேவையில்லாதப்போ நம்ம ஆஃப் பண்ணி வச்சிடலாம். இந்த பழக்கத்தை வந்து குழந்தைகளுக்கும் சொல்லி கொடுத்தீங்கன்னா அவங்களும் நம்மளே ஃபாலோ பண்ணிட்டு வருவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து முக்கியமான காரணம் என்னென்னா, நம்ம வந்து வெளியே போய் சாப்பிட்றது. இப்போ எல்லாமே வந்து நம்ம வீட்டில் அதிக பேர் வந்து நம்ம ஒர்க் பண்ணுற ப்ரெஷர்னால நம்ம வந்து வீட்டில் சமைக்கிறது இல்லை. வீட்டில் சமைக்கிறதுல வெளியே சாப்பிட்றதுலே நமக்கு ஒரு பாதி எக்ஸ்பென்சஸ் அதிகமாகிடுது. நீங்கள் வந்து வீட்டில் சாப்பிட்றது தான் நமக்கு ஆரோக்கியமானதும் இருக்குது. வெளியில் வந்து ஹைஜீனிக்காக இருந்தாலும் நிறையா பொருள் சேர்ப்பாங்க. அதனால் நம்ம வீட்டிலேயே சாப்பிட்றது தான் ரொம்ப நல்லதும் கூட. ஸோ வெளியே போய் சாப்பிட்றது வந்து கொஞ்சம் அவாய்ட் பண்ணிக்கலாம்.
இனி வர வீடியோஸில் வந்து 10 ரூபாயை வச்சு சேவிங் பண்ணி ஒரு அமௌண்ட் கொண்டு வரலாம், 50 வச்சு கொண்டு வரதை பற்றியெல்லாம் இனி ஃப்யூச்சரில் வீடியோ வரும். அதுக்கு நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.